சக்தி. Hi. Hello family members and welcome back to my channel. ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வீட்டு பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு பேசாமல் இந்த வீடியோலாம் நம்ம எடுத்தோடனே நம்ம மொட்டை பாப்பா டிவி பார்த்துட்ருக்கு. என்ன சொல்கிறது, இந்த புள்ளைய டிவி பார்க்காதடான்னு மொட்டையில் ஆம்லேட் சுட போகிறேன்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போனேன். சரி பயப்புள்ள பசிக்குன்னு பால் எடுத்தா மூடிட்டான். திரும்ப திறந்தா பாலை காணோம். ஒரு எப்படி ஆப்ஷன் கொடுக்குறான் பாரு. நானும் தேடி பார்க்குறேன், கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எங்கேயுமே காணோம். நானும் ஓப்பன் பண்ணுறேன், கீழே ஓப்பன் பண்ணுறேன், மேலே ஓப்பன் பண்ணுறேன், காணோம். லாஸ்ட்டாக பார்த்தா சரி வெங்காயம் கொடுக்கலான்னு சொல்லி வெங்காயம் எடுத்து கொடுத்தேன். சாப்பிட மாட்டான், எதுவும் நக்கலாக பார்க்குறான் மொட்டை. ஏண்டா அப்புறமா கீழே குனிஞ்செல்லாம் பார்த்தேன், டஸ்ட்பின்லாம் திறந்து பார்த்தேன், காணவே காணோம். ஓவன்லாம் திறந்து லாஸ்ட்டாக பார்த்தேன் இந்த கபோர்டில் வச்சுருக்கான் பயப்புள்ள. சரி எடுத்து ஃபீட் பண்ணால் கக்கா கிக்கா போயிடுவானோ எனக்கு ஒரு டவுட்டு. பார்த்தா ஆளையை காணோம். எங்கடா போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பயப்புள்ள டைனிங் டேபிளில் போனான். எப்படி மேஜிக் காமிக்கிறான். நினச்ச மாதிரி கக்கா போயிட்டான். எடுத்துட்டு கழுவணும். நாறுது பேம்பஸ். நம்ம போன பார்ட் 1ல் இவனை வச்சுட்டு நான் அங்கே போவேன். அப்போ என்ன ஆகும், பயப்புல ஓடி போயிடுவான். சரி இதே மாதிரி நான் திரும்ப பார்த்தா ஆள் ஓடி போல. எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு வேளை ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்கோ. நானும் திரும்ப எடுக்கலான்னு எடுத்தேன். பார்த்தா பேம்பஸ் உசுறு வந்து குஞ்சு பிடிச்சிட்டு ஓடுது. நானும் பிடிக்க ஓடுறேன், எனக்கே ஆட்டம் காமிக்குது. அப்புறம் கிச்சனில் போனால் ஒரு கபோர்டில் ஒழுங்கிருச்சு. நானும் தேடி பார்த்தா ஒரு 2 கண். அப்புறம் கபோர்டில் பார்த்தேன். அப்புறம் தேடினேன் காணோம். சந்து புந்தில் போயிடுச்சு, பார்த்தா காணோம். நானும் தேடுறேன், ஆளையே காணோம். எங்கே தான் போயிடுச்சுன்னு தெரில. நானும் ஒரு 1/2 hour தேடி இருப்பேன். அதுவும் ரெக்கார்டு கட் பண்ணிட்டு தேடிட்டு இருந்தேன், எங்கடா போயிடுச்சு. 2000 years later. சரி நானும் கிச்சனில் போய்ட்டு ஒரு முறை தேடி பார்த்தா காணோம். எங்கே பார்த்தா சத்தம் கேட்குது. சரி நம்ம ரூம் சைடு போகலான்னு படியே தேடி போனேன். தப்பாக்குள்ள அங்கே தான் இருக்கான். அப்புறம் பெட்ரூமில் போனால் கண்ணாடி போட்டு சோக்கா உட்காந்துருக்காயா. நானும் குடுன்னு ஓடுனேன். அப்புறம் பார்த்தா பெட்டில் உட்காந்துருந்தான். புட்டிக்க போனான்னு பார்த்தா அவனையும் எகிரி மண்டையை உடச்சி மயக்கம் போட்டேன். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் பாரு ஓட்டம் அடி குடுன்னு ஓடி நம்ம பாப்பா அந்த மொட்டை பாப்பா பிடிச்சி பேம்பஸை மாட்டிட்டோம். அப்போதான் ஒரு முழிப்பு வருது. ஆனால் இதுலேயும் பார்த்தா ஒரு வில்லங்கான சிரிச்சான். பார்த்தா அங்கேருந்து ஒரு முறைச்சான், அள்ளு விட்டுருச்சு. என்னடா இது மேஜிக் அமைக்கிறான். அவளுக்கு போட பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு போல. தூக்கம் போனால் பெட்டில் எடுத்துகிட்டு போனேன். என் மைண்ட் வாஷ் என்ன தெரியுமா, மீண்டுமா. அப்புறம் படுக்கு போட்டு கதை புக்கு தான். இந்த ரேட்டோட கதை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன். நானும் படிச்சுட்டு தான் இந்த கதை. பார்த்தா கதை புரியும் தூக்கி கடைச்சிட்டான். ஒரு ஒப்பாரி வைக்கான், காது கிழிஞ்சிடுச்சு. நானும் சரி மண்டிலோட தட்டிட்டு, இருடா தம்பி நான் புக்கு பறந்து நீ தட்டி விட்டுடா எடுத்துடும் போய் எடுத்தேன். திரும்பவும் சோஃபாவில் உக்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பேஜை திருப்பினேன். அப்புறம் திரும்ப தூக்கி கிடச்சிட்டான். எனக்கே புரியல. ஒரு வேளை டாய் கேட்குறோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாய் எடுத்தோம், எனக்கு டவுட்டு. சரி டாய் எடுத்து பார்க்கலாம் அமைதியாகிடுவான்னு பார்த்தா நானும் ஃபஸ்ட்டு சரி ராபிட் தான் பார்த்தேன். நான் கீழே போட்டேன். அப்புறமா சரி போன வீடியோவில் வந்து கேட்டு தான் பிடிச்சி உக்காந்துட்டான். அப்புறம் எனக்கு ஒரு மைண்டில் ஒரு சத்தம் கிடுச்சு. சரி நம்ம ரேபிட்டோட புக்கு தானே எடுத்தோம், அப்போ ரேபிட்டோட டாய் எடுத்து போகலாம். நான் ரேபிட் டாய் தேடினேன். அப்புறம் தான் கீழே தான் போட்டோன்னு சொல்லி திரும்பி பார்த்தா பயப்புல பிடிச்சிக்கிட்டான். சோக்கா காமிக்கிறடா சிரிப்பு நீ. அப்புறமா திரும்ப புக்கே எடுத்து படிக்க சொன்னான். அவன் முள்ள பொய்யான்னு சொல்லிட்டு அப்புறமா உக்காந்தேன் சோஃபாவில் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 1 1 2 2 3 4 4 கருத்துறம் 6ன்னு சொல்லி ஏதோ கதை புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 2 லைனில்
பயபுள்ள ஃப்ளாட்டு தூங்கிட்டான். நம்ம வழக்கு போட என்ன பண்ணுவோம், அவ்வளோதான் டிவி பார்க்குறது தான். கதவு மூடினேன். சரி அப்புறம் குடு குடு குடுன்னு படிக்கட்டில் ஓடி நம்ம டிவி பார்க்கலாம். டிவி ஆனில் தான் இருந்துச்சு. அப்புறமா உட்காந்து போனால் காலிங் பெல் அடிக்க சவுண்ட் கேட்டுச்சு. யாரா காலிங் பெல் இந்த நேரத்தில், யாரா தூக்க நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணி நானும் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா ஓப்பன் ஆகலாம். கிட்ட போய் ஓப்பன் பண்ண பார்த்தா ஒரு டெலிவரி. இது எங்கேயோ பார்த்த விளம்பரம் இருந்துச்சு. ஓ அந்த பார்ட் 1ல் வந்து அந்த ரோஸ்டர் அந்த மாதிரி வீடியோ போட்டாங்க. திரும்பவும் டைனிங் டேபிளில் கடைசிட்டேன். அன்பாக்ஸ்லாம் பண்ண நம்ம டைம் இல்லை. டைனிங் டேபிளில் கடைசிட்டு நம்ம வேலை என்ன வேலை, டீ பார்க்குறது வேலை. அவனும் சமத்தா தூங்குறான். அவன் எப்போ எஞ்சிருமான்னு தெரியாமல் நானும் டீ பார்க்கலான்னு பார்த்தேன். ஓகேங்களா, இதோட நம்ம பாட்டு முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டு பார்க்கணுமா, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.